Hello guys, welcome back to our channel High-Tech Solution. ஸோ நம்ம சேனலில் டெய்லி புது புது காலேஜ் ஃபைனல் இயர் ப்ராஜெக்ட் பற்றி பார்த்துட்டு வரோம். ஸோ அந்த சீரீஸில் இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான காலேஜ் ஃபைனல் இயர் ப்ராஜெக்ட் பற்றி தான் பார்க்க போகிறோம். எஸ், ஸோ நம்ம காலேஜ் ப்ராஜெக்டோட டைட்டில் என்னென்னு பார்த்தீங்கன்னா நோ மோர் மேனுவல் ஃபீஸ் ரெக்கார்ட்ஸ். ஸோ இந்த ப்ராஜெக்ட் டைட்டில் வச்சு நீங்கள் என்ன ப்ராஜெக்ட்ன்றதை ஐடென்டிஃபை பண்ணியிருப்பீங்க. இந்த ப்ராஜெக்ட் பற்றி ஒரு தியரிட்டிக்கல் நாலேஜ் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு ப்ராக்டிக்கலாக போனோம் அப்படின்னா ப்ராக்டிக்கலாக போகும்போது உங்களுக்கு எந்த விதமான டவுட்ஸும் வராது. ஓகே, ஸோ இந்த ப்ராஜெக்டோட அப்ஸ்ட்ராக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா பேருக்கு ஏற்ற மாதிரியே இதுக்கப்புறம் நம்ம ஃபீஸ் மேனேஜ்மெண்ட்டை ரியல் டைமில் மேனுவல் ப்ராசஸாக பண்ண போகிறது கிடையாது. இதுக்குன்னு ஒரு வெப் அப்ளிகேஷன் வச்சு அந்த அப்ளிகேஷனில் தான் பண்ண போகிறோம். இந்த ஒரு ப்ராஜெக்ட் எந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணி பில்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா PHP அண்ட் MySQL. இந்த ப்ராஜெக்டோட மெயின் எய்ம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபீஸ் மேனேஜ்மெண்ட் ப்ராசஸை ஃபுல்லாகவே டிஜிட்டலைஸாக மாற்றுறது. இந்த டிஜிட்டலைஸாக மாற்றுறது மூலயமா உங்களோட அட்மினிஸ்ட்ரேட்டர் என்ன பண்ணலான்னா உங்களோட ஸ்டூடெண்ட்ஸோட ரெக்கார்டை மேனேஜ் பண்ணுறதா இருக்கட்டும், அந்த கோர்ஸ் மேனேஜ் பண்ணுறதா இருக்கட்டும், அந்த கோர்ஸுக்கான ஃபீஸை கலெக்ட் பண்ணுறது விதமாக இருக்கட்டும், இது எல்லாமே இங்கே எஃபிஷியண்ட்டாக நடக்கும். இந்த மாதிரி உங்களுக்கு எஃபிஷியண்ட்டாக நடக்கிறது மூலயமா அந்த ஃபீஸை உங்களால் ரியல் டைமில் ஈஸியாக ட்ராக் பண்ணிக்க முடியும். ஸோ அந்த ஃபீஸ் மட்டும் உங்களால் ட்ராக் பண்ணிக்க முடியாது, அந்த அகாடமிக் லெவல் எத்தனை இருக்குது, ஸோ இன்க்ளூடிங் மல்டிபிள் சார்ஜஸாக இருக்கட்டும், அந்த மல்டிபிள் ஸ்டாஃப்ஸாக இருக்கட்டும், அவங்க எவ்வளோ ஃபீச்சர்ஸ் வாங்கியிருக்காங்க, அதர் சார்ஜஸ் எவ்வளோ பே பண்ணியிருக்காங்க, இது மாதிரி எல்லா ரெக்கார்ட்ஸையும் உங்களால் இந்த சென்ட்ரலைஸ்டு அப்ளிகேஷனில் மெயின்டைன் பண்ணிக்க முடியும். இது மட்டும் கிடையாமல் ஒரு ஈச் ஸ்டூடெண்ட் அவங்க எவ்வளோ பேமெண்ட் பண்ணியிருக்காங்க, அவங்க என்ரோல்மெண்ட் நம்பர் என்ன, அவங்களே அவங்களோட பேமெண்ட்டை பார்த்துக்க முடியும். இப்போ செமஸ்டருக்கு அவங்க எவ்வளோ பே பண்ணுறாங்க, ஸோ அதுக்கான ரிசிப்ட் நீங்கள் அவங்க இங்கேயே எடுத்துக்க முடியும், அதுக்கான சம்மரைஸும் அவங்களால இங்கேயே பார்த்துக்க முடியும். அப்போ ஓவராலாக இந்த மல்டிபிள் யூசர்ஸ்லாம் சேர்ந்து ஒரு சென்ட்ரலைஸ்டு அப்ளிகேஷனை ஹிட் பண்ணி அந்த ஒரு அப்ளிகேஷன்ஸில் அவங்களோட ஃபீஸ் மேனேஜ்மெண்ட்டை எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஓகே, அப்போ முழுக்க முழுக்க ஒரு அகாடமிக்லேயோ ஒரு இன்ஸ்டியூட்லேயோ இல்லை ஒரு எஜுகேஷ்னல் லெவல் ஆஃப் கம்பெனிஸ்லேயோ ஃபீஸ் மேனேஜ் பண்ணுறத இங்கே இந்த அப்ளிகேஷன் மூலயமா நீங்கள் டிஜிட்டலைஸாக மாற்றிக்க முடியும். ஓகேவா, இதோட எக்ஸஸ் சிஸ்டம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் ஒரு ஸ்கூலாக இருந்தாலும் சரி, ஒரு எஜுகேஷனல் இன்ஸ்டியூட்டாக இருந்தாலும் சரி, ஃபீஸ் கலெக்ட் பண்ணுறது மேனேஜ் பண்ணுறது எல்லாமே ஒரு மேனுவல் பேப்பர் பேஸ்ட் ஒர்க்காக தான் போயிட்டுருக்கு. மிஞ்சி போனால் ஒரு எக்ஸல் ஷீட்டில் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க, எக்ஸல் ஷீட்லேயோ ஒரு ஹேண்ட் ரிட்டன் ரெக்கார்ட்ஸ்லையோ. ஸோ இது ஒரு ட்ரெடிஷ்னல் அப்ரோச், இதை மாற்ற முடியாது. இந்த ட்ரெடிஷ்னல் அப்ரோச் மூலமா என்னென்ன டிஸ்அட்வான்டேஜ் இருக்குன்றதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப டைம் கன்சியூம் ஆகுறது. ஓகே, ஏதாவது ஒரு ரெக்கார்டை கேட்குறாங்கன்னா அந்த ரெக்கார்டை எடுத்து ட்ராக் பண்ணுறதுக்கே நமக்கு நிறைய டைம் கன்சியூம் ஆகும். ஓகே, இனிமேல் டக்குன்னு ஏதாவது ரிப்போர்ட் கேட்குறாங்கன்னா அந்த ரிப்போர்ட் ஜென்ரேட் பண்ணுறதுக்கு நீங்கள் அப்போ தான் உட்காந்து ரிப்போர்ட்டை ரெடி பண்ண வேண்டியதாக இருக்கும். எந்த ஸ்டூடெண்ட் பேர் போட்டு அவரோட கோர்ஸ் பேர் போட்டு எவ்வளோ பே பண்ணியிருக்காரு, பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது, இது எல்லாத்தையுமே அவங்க வெரிஃபை பண்ணிடுறதுக்கப்புறம் தான் அவங்க அந்த ரிப்போர்ட்டே கொடுக்க முடியும். ஸோ இந்த மாதிரி கொடுக்கறது மூலயமா அங்கே நிறைய டூப்ளிகேட்ஸ் ரெக்கார்ட்ஸ் இருக்கும். அந்த டூப்ளிகேட்ஸ் ரெக்கார்ட்ஸ் கூட நீங்கள் புதுசாக க்ரியேட் பண்ண ரெக்கார்ட்ஸ் மிஸ்மேட்ச் ஆகிறதுக்கான நிறைய காமனான சான்சஸ்லாம் இருக்குது. ஓகேவா, இந்த மாதிரி பண்ணுறது மூலயமா அட்மினிஸ்ட்ரேட்டரில் இருக்கிறவங்களுக்கும் ஏகப்பட்ட கன்ஃபியூஷன் இருக்கும், உங்களோட ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட்டும் ரொம்ப புவராக இருக்கும். இதை டேக்கிள் பண்ணுறதுக்கு தான் நம்ம ப்ரொபோஸ் சிஸ்டம் என்ன பண்ணியிருக்கோம், இந்த என்டையர் ப்ராசஸுமே நம்ம ஆட்டோமேட் பண்ணி ட்ராக் பண்ணிக்கலாம். இந்த ஒரு இடத்துல எப்படி ட்ராக் பண்ணிக்கலாம்னா ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸுக்கும் ஒவ்வொரு ஸ்டாஃபுக்கும் நம்ம அத்தன்டிகேஷன் க்ரியேட் பண்ண போகிறோம். அப்போ இங்கே மொத்தம் 3 விதமான மாடியூல்ஸ்னு கேட்டால் கண்டிப்பாக அட்மின், யூசர் அண்ட் ஸ்டாஃப். அந்த யூசர்ன்றது ஸ்டூடெண்ட் தான். ஓகே, ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் அவங்களோட அத்தன்டிகேஷன் பேஸ் பண்ணி தான் நம்மளோட போர்ட்டலுக்குள்ளே வரப்போகிறாங்க. ஸோ உள்ளே வந்ததுக்கப்புறம் அவங்க எவ்வளோ ஃபீஸ் பே பண்ணுறாங்க, பே பண்ணலன்றதை அவங்களால மேனேஜ் பண்ணிக்க முடியும். ஈவன் தோ ஸ்டாஃப் அதை ட்ராக் பண்ணிக்க முடியும், நீங்கள் அந்த ஸ்டாஃபை ட்ராக் பண்ணிக்க முடியும் ஆஸ் ஏ அட்மினா. ஓகே, ஸோ அப்போ இந்த சென்ட்ரலைஸ்டு மூலயமா அவங்க எவ்வளோ ஃபீஸ் பே பண்ணியிருக்காங்க, எத்தனை கோர்சஸ்க்கு ஃபீஸ் பே பண்ணியிருக்காங்க, எந்த ஸ்டூடெண்ட்ஸ் எந்த கோர்ஸுக்கு ஃபீஸ் பே பண்ணியிருக்காங்கன்றது எல்லா டீட்டெயில்ஸையும் உங்களால் ஒரு சென்ட்ரலைஸ்டு அப்ளிகேஷன் மூலயமா பார்த்துக்க முடியும். ஓகேவா, ஸோ இந்த மாதிரி பார்க்குறது மூலியமாக ஈஸியாக ட்ராக் பண்ணிக்கலாம், ஈஸியாக நீங்கள் அதை மானிட்டர் பண்ணிக்கலாம். யாராவது ரிப்போர்ட் கேட்டால் கூட ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸில் உங்களுக்கு அந்த ரிப்போர்ட்டை ஜென்ரேட் பண்ணி கொடுக்கவும் முடியும். சார் இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் நம்ம ப்ராஜெக்டோட ஃப்ளோ சார்ட். ஸோ ஸ்டார்ட் பண்ணி உள்ள வந்தோடனே அட்மின் லாகின். எதுக்காக நம்ம டேரெக்டாக அட்மின் லாகின் எக்ஸ்பிளைன் பண்ணுறோம்னா அட்மின் லாகின்லேயே உங்களுக்கு ஓவரால் ஃபீச்சர்ஸ் என்னென்ன இருக்குது, ஸோ யார் எங்கெங்கே இருக்காங்க, அட்மின் என்னென்னலாம் பண்ணுறாருன்றது உங்களுக்கு புரிஞ்சுட்டாலே ப்ராஜெக்ட் உங்களுக்கு ஈஸி அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும். ஸோ அட்மின் லாகின் உள்ள வந்தோடனே உங்களுக்கான டேஷ்போர்டு இருக்கும். அந்த டேஷ்போர்டில் நீங்கள் எடுத்தோடனே ஸ்டூடெண்ட்ஸை மெயின்டைன் பண்ணிக்கலாம். ஸ்டூடெண்ட்ஸோட ரெக்கார்டை நீங்கள் மெயின்டைன் பண்ணுறது மூலிமா எந்தெந்த ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளோ இருக்காங்க, எந்தெந்த கோர்ஸுக்கு எந்தெந்த ஸ்டூடெண்ட்ஸ் அலோகேட் பண்ணியிருக்கீங்க, ஏதாவது எக்ஸ்ட்ரா ஸ்டூடெண்ட்ஸ் ஆட் பண்ணுறது, அந்த மாடிஃபை பண்ணுறது, இது எல்லா விஷயத்தையும் உங்களால் எடுத்தோடனே பண்ணிக்க முடியும். ரெண்டாவது, கோர்ஸ் ஃபீஸை மேனேஜ் பண்ணுறது. எவ்வளோ கோர்ஸ் உங்களோட எஜுகேஷன் அகாடமியில் வச்சுருக்கீங்க, அந்த கோர்ஸுக்கான ஃபீஸ் எவ்வளோ, அந்த கோர்ஸை நீங்கள் எப்படி எடிட் பண்ணலாம், புதுசாக ஒரு கோர்ஸ் எப்படி ஆட் பண்ணலாம், இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ்லாம் உங்களுக்கு இருக்கும். ரெண்டாவது, பேமெண்ட்டை மேனேஜ் பண்ணுறது. இப்போ யாராவது பே பண்ணியிருக்காங்கன்னா அந்த பேமெண்ட் நீங்கள் தப்பாக போட்டிங்க, ஃப்யூச்சரில் அது உங்களுக்கு பாதிக்குதுன்னா அது நீங்கள் எடிட் பண்ணிக்க முடியும். இல்லை அந்த பேமெண்ட்டில் நீங்கள் ஏதாவது சேஞ்சஸ் நடக்கணும், இன்கேஸ் ஏதாவது புது பேமெண்ட் வருது அதையும் நீங்கள் ஆட் பண்ணணும் அப்படின்னாலும் நீங்கள் இந்த பேமெண்ட் மேனேஜ்மெண்ட் போய் பண்ணிக்க முடியும். அசைன் ஃபீஸ் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ ஃபீஸ் டேட் கிட்ட வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு என்ன நோட்டிஃபை ஆகலை அப்படின்னா நீங்கள் அவங்களுக்கு ஃபீஸை நோட்டிஃபிகேஷன் மூலமாக சென்ட் பண்ணிக்க முடியும்.
நீங்கள் இவ்வளோ ஃபீஸ் பே பண்ணணும், இந்த கோர்ஸுக்கு ஃபீஸ் பே பண்ணணும், இது வரைக்கும் இவ்வளோ ஃபீஸ் பே பண்ணியிருக்கீங்கன்றதையும் உங்களால் இங்கே வியூ பண்ணி பார்த்துக்க முடியும். ஓகே, இது எல்லாத்தையும் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கான பர்டிகுலர் ரெக்கார்டு உங்களுக்கு வேணும்னாலும் நீங்கள் அதை ஜென்ரேட் பண்ணி எடுத்துக்க முடியும். ஓகேவா? ஸோ இப்போ ஓவரால் ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் என்னெல்லாம் பண்ணுறாங்க, ஒரு அட்மின் என்னெல்லாம் பண்ணுறாருன்றதை நம்ம இங்கேயே எக்ஸ்பிளைன் பண்ணி காமிச்சிருக்கோம். ஓகே, ஸோ நம்ம இதுக்கப்புறம் டேரெக்டாக ப்ராக்டிக்கல் போயிடலாம். ஸோ நம்ம ப்ராஜெக்ட்டில் கிட்டத்தட்ட 3 மாடியூல்ஸ் இருக்கிறதுனால நம்ம ஓவராலாக போய் அட்மின் மாடியூல்ஸில் பார்த்துட்டாலே என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குன்றதை கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா அட்மின்ஸ் தான் ஒன்ஸ் ஸ்டாஃப் ஆட் பண்ணதா இருந்தாலும் சரி, ஸ்டூடெண்ட்ஸ் ஆட் பண்ணுறதா இருந்தாலும் சரி, எல்லாமே அட்மின் தான் பண்ண போகிறார். ஓகேவா? ஸோ வந்து அட்மினில் என்னென்ன ப்ராசஸ் இருக்குது, அதை எப்படி எஃபிஷியண்டாக யூஸ் பண்ணுறாங்க, அதை எப்படி மேனேஜ் பண்ணுறாருன்றதை பார்த்துட்டாலே நமக்கு ஓவரால் எல்லா ப்ராஜெக்ட்ஸும் அந்த ப்ராஜெக்டான மொத்த ஃபீச்சர்ஸுமே நமக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும். ஓகேவா? ஸோ நான் அட்மின் லாகின் பண்ணி உள்ளே போகிறேன். உள்ளே போனதுக்கப்புறம் அட்மினோட டேஷ்போர்டு வருது. அட்மின் டேஷ்போர்டுக்கு அப்புறம் ஸ்டூடெண்ட் ஃபீஸ், எந்த ஸ்டூடெண்ட் எவ்வளோ பே பண்ணியிருக்காரு, எவ்வளோ பேலன்ஸ் வச்சிருக்காருன்ற ஒரு லிஸ்ட்டை அட்மினால் பார்த்துக்க முடியும். இதே லிஸ்ட்டை ஸ்டாஃபாலையும் பார்த்துக்க முடியும். ஏன்னா ஸ்டாஃப் மேனேஜ் பண்ணதுக்கப்புறம் தான் நீங்கள் மேனேஜ் பண்ண போகிறீங்க. ஈவன் தோ ஏதாவது ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு ஃபீஸ் பே பண்ணுறாரு, அவருக்கு பே பண்ண தெரியலனாலும் நீங்கள் அந்த ரெக்கார்டை இங்கேயே க்ரியேட் பண்ணிக்க முடியும். உதாரணத்துக்கு அவருடைய என்ரோல் நம்பர் ஒரு 2, 3 சம்திங் ஏதோ போகிறோன்னு வச்சுக்கோங்க. போட்டுட்டு ஸ்டூடெண்ட்ஸோட நேம், கோர்ஸ் என்ன கோர்ஸ் செலக்ட் பண்ணுறாரு, ஓகே, ஃபீஸ் எவ்வளோ பே பண்ணியிருக்காங்க, சேவ் கொடுத்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் மாதேஷ்ன்ற ஒருத்தருக்கு ஃபீஸை பே பண்ணியிருக்கீங்க. ஓகே, ஸோ இதில் இன்னும் பே பண்ணலை, பே பண்ணுற மாதிரி நம்ம ரெக்கார்டை ரெடி பண்ணியிருக்கோம். ஈவன் தோ இந்த ரெக்கார்ட் ரெடி பண்ண ரெக்கார்டை நீங்கள் மேனேஜ் பண்ணியிருக்கலாம். ஸோ பே பண்ணுறது வேறு ஒரு போர்ட்டல் மூலியமாக தான் நம்ம போய் பே பண்ண போகிறோம். ஸ்டூடெண்ட்ஸ் போர்ட்டல் வழியாக தான் நம்ம போய் பே பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இங்கே போயிட்டு நீங்கள் இதை வியூ பண்ணி பார்க்குறது, எடிட் பண்ணுறது, டெலிட் பண்ணுறது எல்லாமே பண்ணிக்கலாம். நீங்கள் ஈவன் தோ ஒரு ரிப்போர்ட்டை ஜென்ரேட் பண்ணால் கூட இந்த மாதிரியான ரிப்போர்ட்ஸ் உங்களுக்கு வரும்போது உங்களுக்கான ஹியூமன் எரர் இங்கே வரதுக்கான சான்ஸே கம்மி. ஓகேவா? ஸோ இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறேன், ஏதாவது ஒரு டேட்டா வேண்டாம்னா நான் இதை இங்கே இருந்தே டெலிட்டும் என்னால் பண்ணிக்க முடியும். ஒரு அட்மினால் எல்லா விஷயமும் பண்ண முடியுன்றது நம்ம இங்கே பார்த்துட்ருக்கோம். அடுத்தது பேமெண்ட்டு, யார் யாரெல்லாம் என்னென்ன பேமெண்ட் பண்ணியிருக்காங்க இது எல்லாமே உங்களால் இங்கே பார்த்துக்க முடியும். ஓகேவா? ஸோ அக்டோபர் 31, 2020 ஸோ அந்த நேரத்தில் ஜார்ஜ் வில்லியம்ஸ்ன்றவர் ஒருத்தர் பே பண்ணியிருக்காரு. அதேமாதிரி அக்டோபர் 31 2 ரெக்கார்டு நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ நமக்கான டேட்ஸ் இங்கே மாறி இருக்குது, பட் அதுபடி நம்ம பிரச்சனை கிடையாது. நமக்கான ரெக்கார்ட்ஸ் இங்கே இன்செர்ட் ஆயிருக்கான்றது தான் பிரச்சனை. இப்போ இங்கே போய் நான் புதுசாக இன்னொரு ரெக்கார்டு ஆட் பண்ணுறேன். ஸோ அந்த ரெக்கார்டில் ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தோன்னா ஒருத்தர் தான் இருக்காருன்ற பட்சம் நமக்கு ஒரே ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் வருது. இங்கே அமௌண்ட் பார்த்தோன்னா ஒரு 1500 சம்திங் நான் 15,000 போகிறேன்னு வச்சுக்கோங்க. போட்டுட்டு பெய்டு இன் அட்வான்ஸ் அப்படின்னு நான் டைப் பண்ணிடுறேன். டைப் பண்ணதுக்கப்புறம் ஓகே ஜார்ஜ் வில்லியம்சன் வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சேவ் கொடுத்துடலாம். ஸோ டேட்டா சேவ் ஆகி ஆட்டோமேட்டிக்காக ரிப்போர்ட்டு நமக்கு ஜென்ரேட் ஆகுது. இன்கேஸ் ரிப்போர்ட் உங்களுக்கு வேண்டாம்னா நீங்கள் இதை ஃப்ரீ பண்ணிட்டு வந்துடலாம். ஓகேவா? ஸோ பேமெண்ட் ரெக்கார்டு நம்ம இங்கே கிரியேட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஸ்டூடெண்ட்ஸோட ஃபீஸ் ரெக்கார்டு இங்கே உங்களுக்கு கிரியேட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஃபீஸ் ரெக்கார்டுனா யார் யார் என்னென்ன பேமெண்ட் பண்ணணுன்ற ரெக்கார்டு. ஓகே, இது வரைக்கும் அவங்க என்ன பே பண்ணியிருக்காங்க, எவ்வளோ பேலன்ஸ் வச்சிருக்காங்க, எல்லாத்தையும் நீங்கள் பே பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ இதில் நீங்கள் பே பண்ணது ஜார்ஜ் வில்லியம்சன் பே பண்ணும்போது உங்களுக்கு மைனஸ் வந்துருக்கு பாருங்க பேலன்ஸ். ஓகேவா? ஸோ அடுத்தது பேமெண்ட் முடிச்சதுக்கப்புறம் கோர்ஸ் லிஸ்ட்டு. கோர்ஸ் ஏதாவது ஆட் பண்ண போகிறீங்க, ஏதாவது மாடிஃபை பண்ண போகிறீங்க, எடிட் பண்ண போகிறீங்கன்னா இங்கே பண்ணிக்கலாம். உதாரணம் ஒரு எஜுகேஷன் இன்ஸ்டியூட்டில் மல்டிபிள் கோர்சஸ் இருக்கும். அந்த மல்டிபிள் கோர்சஸை மேனேஜ் பண்ணுறதுக்கான இடம் தான் இது. ஓகேவா? அடுத்தது ஸ்டூடெண்ட்ஸு. இப்போது நீங்கள் 2 ஸ்டூடெண்ட்ஸாக இருக்காங்க, புதுசாக ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் ஆட் பண்ண போகிறீங்கன்னா நீங்கள் இங்கே போய் ஆட் பண்ணிக்கலாம். இல்லை இருக்கிற ஸ்டூடெண்ட்டை நீங்கள் டெலிட் பண்ண போகிறீங்க, மாடிஃபை பண்ண போகிறீங்கனாலும் இங்கே பண்ணிக்க முடியும். இப்போ உதாரணத்துக்கு நான் இங்கே இன்னொரு ஸ்டூடெண்ட் ஆட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறம் கான்டாக்ட் எல்லாத்தையும் கொடுத்துட்டுனா எனக்கு இன்னொரு ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே கிரியேட் ஆகிடுவார். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி மல்டிபிள் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு இங்கே ஆட் பண்ணிக்க முடியும். ஈவன் தோ இவர் உங்களால் எடிட்டும் பண்ணிக்க முடியும். ஓகேவா? அப்போ நான் மனோஜ்கின்றத்தில் பக்கத்தில் கே கொடுக்கணும்னு வச்சுக்கோங்க. கொடுத்துட்டு சேவ் கொடுத்தோம். டேட்டா சேவ் சக்ஸஸ்ஃபுல். இங்கே பாருங்கள், உங்களால் இதை எடிட்டும் பண்ணிக்க முடியுது. இப்போது இந்த பேமெண்ட்டுக்கான ரிப்போர்ட் உங்களுக்கு வேணும். ஓகேவா? ஸோ இந்த ரிப்போர்ட் உங்களுக்கு இது வரைக்கும் எவ்வளோ பேமெண்ட் யார் யார் பண்ணியிருக்கா, இந்த மாதிரி எல்லா ரிப்போர்ட்டும் உங்களுக்கு இங்கே வேணும். ஏன்னா நம்ம இங்கே ரிப்போர்ட் ஜென்ரேஷன் ஆப்ஷன் வச்சிருக்கோன்றதை தியரிட்டிக்கலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். ஸோ அதை நீங்கள் ப்ராக்டிக்கலாக பண்ணி காட்டணும். இங்கே போயிட்டு நீங்கள் பிரிண்ட்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கான ரெக்கார்டு உங்களுக்கு இங்கே ப்ரிவியூ வரும். இதை வச்சு நீங்கள் பிரிண்ட் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு மந்த்துக்கான ரிப்போர்ட், யார் யார் எவ்வளோ பே பண்ணியிருக்காங்க, எவ்வளோ பே பண்ணல, எவ்வளோ அட்வான்ஸு, ரிமார்க்ஸ் என்ன, இந்த மாதிரி மொத்த பேமெண்ட். இல்லை பர்டிகுலர் ரெக்கார்டுக்கான பேமெண்ட் வரணும், ஒரு ரிப்போர்ட் வேணும் அப்படின்னும் போது நீங்கள் இந்த பேமெண்ட் ஆப்ஷனில் வந்து எடுத்துக்கலாம். ஓகேவா? ஒவ்வொரு ரெக்கார்டு நீங்கள் கிரியேட் பண்ணும்போது ரிப்போர்ட் உங்களுக்கு ஜென்ரேட் ஆகும். அப்போ பர்டிகுலர் பர்சனுக்கும் உங்களால் ஒரு ரிப்போர்ட் ஜென்ரேட் பண்ணிக்க முடியும், பர்டிகுலர் மந்த்துக்கும் உங்களால் ஒரு ரிப்போர்ட்டை ஜென்ரேட் பண்ணிக்க முடியும். ஸோ இது வரைக்கும் நம்ம பண்ணது எல்லாமே ஸ்டூடெண்ட்ஸ் பேஸ்டு. இது வரைக்கும் நம்ம பண்ணது எல்லாமே ஸ்டூடெண்ட் ஃபீஸ் பேஸ்டு. இங்கே நம்ம பண்ண போகிறது எல்லாமே யூசர்ஸ் ஆட் பண்ணுற பேஸ்டு.
இது வரைக்கும் எத்தனை யூசர்ஸ் இருக்காங்க, எவ்வளோ யூசர்ஸ் நீங்கள் வச்சிருக்கீங்கன்ற எல்லா லிஸ்ட்டையும் நீங்கள் இங்கே வச்சு மேனேஜ் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு அட்மின் மட்டும் தான் இருக்காது. புதுசாக உங்களுக்கு ஒரு யூசர் வேணும்னா நீங்கள் இங்கே போய் அந்த யூசர் நேம் கொடுத்துட்டு அந்த யூசர் என்னவா இருக்கணும், ஸ்டாஃபாக இருக்கணுமா அட்மினாக இருக்கணுமா, இந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸும் நீங்கள் இங்கே ஆட் பண்ணிக்க முடியும். ஓகே, ஈவன் தான் ஸ்டாஃப் மட்டும் கிடையாது, ஸ்டூடெண்ட்ஸையும் உங்களால் ஆட் பண்ணிக்க முடியும். ஓவராலாக நம்ம ப்ராஜெக்ட்டில் ஒரு ஃபீஸ் மேனேஜ் பண்ணுறது எப்படிலாம் நம்ம எஃபிஷியண்டாக பண்ண முடியுன்றதை நம்ம போர்ட்டலில் காமிச்சிருக்கோம். ஓகே, ஸோ இந்த ப்ராஜெக்ட்டில் உங்களுக்கு ஏதாவது ஒரு அடிஷனல் திங்ஸ் ஆட் பண்ணணும்னு தோணுது, ஏதாவது ஒரு ஃபீச்சர்ஸ் உங்களுக்கு மிஸ் ஆகிற மாதிரி தோணுது அப்படின்ற பட்சத்தில் உங்களோட தாட்ஸை நீங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். ஓகே, ஸோ இந்த மாதிரியான யூஸ்ஃபுல் ப்ராஜெக்ட்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியுற இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். தேங்க்யூ.